வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம்னா, நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஒரு முக்கியமான விஷயம். ம். உணவு பழக்கத்தை மாத்துறது. ஆமா, உணவு பழக்கத்தை மாத்துறது. இது இது ஏதோ சிம்பிளான டாபிக் இல்லையா? நம்மள பலரும் தினமும் போராடுற ஒரு பெரிய சவால். நிச்சயமா. நீங்க அனுப்புன குறிப்புகள், கட்டுரைகள் எல்லாத்தையும் பார்த்தேன். அதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கோணம் இருந்துச்சு. பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆமா, ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஆனா நாம பார்க்க போறது அதைத் தாண்டி, ஏன் நாம ஆரம்பிக்கிற டயட், எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் பாதியிலே நின்னு போகுதுங்கிற கேள்விக்கு பதில் தேட போறோம். ஒரு நோய்க்கு பயந்து சாப்பாட்டை கட்டுப்படுத்துறதுக்கும் உண்மையா புரிஞ்சுக்கிட்டு நம்ம பழக்கத்தை மாத்திக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதைத்தான் பார்க்க போறோம். ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது வெறும் டயட் பிளான் பத்தின உரையாடல் கிடையாது. இது ஒரு லைஃப் ஸ்டைல் மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கிற முயற்சி. சைக்காலஜி? ஆமா, நீங்க கொடுத்திருக்கிற ஆதாரங்கள்ல ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையான நீடித்து நிக்கிற மாற்றம்ங்கிறது அது மன உறுதியிலையோ இச்சசக்தியிலையோ மட்டும் வரதில்ல. அது ஆழமான புரிதல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, அப்போ முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிப்போம். நாம ஏன் தோத்து போறோம்? நாளையிலிருந்து நான் வாண்டியா மாறிடுவேன் அப்படின்னு ஒரு ராத்திரியில முடிவெடுக்கிறோம். ஆனா அடுத்த சில நாட்கள்லயே பழைய இடத்துக்கு வந்துடுறோமே, இதுக்கு என்ன காரணம்? உங்க குறிப்புகள்ல இதுக்கு சில முக்கியமான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் காரணம் பயம். கரெக்ட். இது ரொம்ப பொதுவா பார்க்குற ஒரு விஷயம். திடீர்னு ஒரு டாக்டர் விசிட், சுகர் பார்டர்ல இருக்கு, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குன்னு ரிப்போர்ட் வந்தோடனே ஒரு பயம் வரும். ஆமா ஆமா. அந்த நிமிஷத்துல இருந்து அரிசி, எண்ணெய், சர்க்கரைன்னு நம்ம விரும்பி சாப்பிட்ட எல்லாத்தையும் ஒரு எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிப்போம். எல்லாத்தையும் ஒரே நாள்ல நிறுத்திடுவோம். ஆனா நீங்க அனுப்பின ஆய்வு சொல்ற மாதிரி இது புரிதலால் வந்த மாற்றம் இல்ல. இது பயத்தால் வந்த ஒரு தற்காலிக கட்டுப்பாடு. ஆனா பயம் ஒரு நல்ல மோட்டிவேஷன் தானே? அது நம்மள ஒரு தப்பான விஷயத்துல இருந்து தடுக்க தானே செய்யுது. நல்ல கேள்வி. பயம் ஒரு சக்தி வாய்ந்த உந்து சக்தி தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அது ஒரு ஸ்பிரிண்டர் மாதிரி. ஸ்பிரிண்டர் மாதிரி? ஆமா, மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் மாதிரி இல்ல. கொஞ்ச தூரம் வேகமா ஓடும், ஆனா சீக்கிரமே மூச்சு வாங்கிடும். என்ன நடக்கும்னா, ஒரு மாசம் டயட்ல இருந்துட்டு அடுத்த செக்கப்ல ரிப்போர்ட் நார்மல்னு வந்தோடனே அந்த பயம் காணாம போயிடும். அதேதான், ஆபத்து நீங்கிடுச்சுன்னு மனசு நினைச்சோடனே மெதுவா பழைய பழக்கங்கள் உள்ள நுழைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மாற்றம் உள்ள இருந்து ஆத்மார்த்தமா வரல, வெளியே இருந்து ஒரு ரிப்போர்ட் மூலியமா நம்ம மேல திணிக்கப்பட்டது. ஓகே, பயத்தால வர்ற மாற்றம் நிக்காதுன்னு புரியுது. நாம செய்யற இன்னொரு பெரிய தப்பு அவசரம்னு நினைக்கிறேன். எல்லாம் உடனே நடக்கணும்னு பாக்குறோம் இல்லையா? ஆமா ஆமா. 7 நாள்ல எடை குறைப்பு, 30 நாள் சேலஞ்சுன்னு சமூக வலைத்தளங்கள்ல பாக்குற எல்லாத்தையும் முயற்சி பண்றோம். இத பத்தி உங்க குறிப்புகள்ல என்ன சொல்லியிருக்கு? இது ரெண்டாவது மிக முக்கியமான காரணம், உடலை குறைக்கிறங்கிற அவசரம். பல வருஷமா நம்ம கூடவே இருந்த ஒரு பழக்கத்தை ஒரு சில நாட்கள்ல மாத்திர முடியும்னு நினைக்கிறோம். இந்த அவசரத்துல தான் பட்னி கிடக்க ஆரம்பிக்கிறோம், நமக்கு பிடிக்காத உணவை வலுக்கட்டாயமா சாப்பிடுறோம். நீங்க அனுப்பின ஒரு கட்டுரையில இருந்த ஒரு வரி இதை ரொம்ப அழகா சொல்லுது. இந்த மாதிரி சேலஞ்சுகள்ல உடல் எடை குறையும், ஆனால் பழக்கம் மாறாது. இது கேட்கவே பயங்கரமா இருக்கு. பழக்கம் மாறாது, அப்போ இதோட விளைவு என்ன? விளைவு ரொம்ப சிம்பிள். அதே கட்டுரை சொல்ற ஒரு சமன்பாடு தான் அது. குறைந்த எடை பிளஸ் பழைய பழக்கம். மீண்டும் பழைய உடல். ஆமா, இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி. நாம ஒவ்வொரு முறையும் எடையை குறைக்கும் போது நம்ம பழக்கத்தை மாத்தாம விட்டுடுறோம். அதனால சேலஞ்ச் முடிஞ்சதும் பழைய பழக்கத்துக்கு திரும்பும்போது குறைஞ்ச எடை வேகமா பழைய நிலைக்கு திரும்பிடுது. இது மன ரீதியா ரொம்ப பாதிக்கும் இல்லையா? நிச்சயமா. ஒரு பெரிய தோல்வி உணவை தந்து அடுத்த முறை முயற்சி பண்றதுக்கு கூட ஒரு தயக்கத்தை உருவாக்கிடும். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா மாற்றம் உடம்புல நடக்கிறதுக்கு முன்னாடி மனசுல நடக்கணும் போல. நிச்சயமா. இதுதான் மூணாவது மற்றும் ஆணிவேரான காரணம். மாற்றம் மனதில் நிகழவில்லை. உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி உணவு மாற்றங்கிறது ஒரு 3 படிநிலை பயணம். 3 படிநிலையா? ஆமா. அது முதல்ல நாவில் தொடங்கி அடுத்து குடலில் செட்டாகி கடைசியா மனசுல முழுசா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இந்த 3 ஸ்டேஜும் நடக்காம வெறும் நாக்க மட்டும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணா அது தற்காலிகமானதா தான் இருக்கும். இதுவரைக்கும் நாம பேசினது உளவியல், உயிரியல் பத்தி. ஆனா உங்க குறிப்புகள்ல இத ஆன்மீகத்தோட ஒப்பிட்டு இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. திடீர் டயட்டுக்கும் மத ரீதியான விரதத்துக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு. பலர் விரதத்தை எப்படி பாக்குறாங்கன்னா, வருஷத்துல ஒரு நாள் பட்னி கிடந்தா புண்ணியம் கிடைச்சிடும், செஞ்ச பாவம் எல்லாம் போயிடும்னு நினைக்கிறாங்க. ஆமா, நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க.
இந்த ஒரே நாள்ல புண்ணியங்கிற மனநிலையும் 7 நாள்ல எடை குறைப்புங்கிற மனநிலையும் ஒண்ணுதான்னு அந்த ஆதாரம் சுட்டி காட்டுது. ரெண்டுமே ஒரு குறுக்கு வழி மனப்பான்மை. ஆனா ஒரு நாள் விரதம் இருக்கிறதுல ஒரு மனதிருப்தி கிடைக்குதே, அதுல தப்பு இல்லையே. தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அதோட நோக்கத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒரு நாள் பட்டினி கிடப்பதால் மட்டும் உடல் தூய்மையாகிடுமா, மனம் உயர்ந்துடுமான்னு அந்த ஆதாரம் ஒரு கேள்வியே எழுப்புது. ஒரு நாள் செய்யறத விட தொடர்ச்சியா நம்ம வாழ்க்கை முறையில சின்ன சின்னதா கொண்டு வர்ற ஒழுக்கம்தான் முக்கியம். பலர் செய்யற பெரிய தவறு என்னன்னா, நாள் முழுக்க பசியோடு இருந்துட்டு சாயங்காலம் விரதம் முடிக்கும்போது இனிப்பு, வடை, பாயாசம்னு கட்டுக்கடங்காம சாப்பிடுறது. ஆமா, அது நடக்கும். இது விரதமே இல்ல. இது உடலை ஏமாத்துற வேலைன்னு உங்க குறிப்பு ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்ப உண்மையான விரதம்னா என்ன? அதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கா? இருக்கு. அந்த ஆதாரம் விரதம்ங்கிற வார்த்தையே பிரிச்சு விளக்குது. அது ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்டது. ஓ, வி பிளஸ் ரதம். ரதம்னா விஷயங்கள், அதாவது உலகியல் ஆசைகள், இன்பங்கள். வீணா விலகுதல். அப்போ விரதம்னா விஷயங்களில் இருந்து விலகி இருத்தல். அதேதான். இது வெறும் சாப்பாட்டுல இருந்து விலகிறது மட்டும் இல்ல. தேவையில்லாத ஆசை, கோவம், கடுமையான பேச்சு, எதிர்மறை எண்ணங்கள்னு எல்லாத்துலேருந்து ஒரு நாள் விலகி மனதை அமைதியா வச்சுக்கிறது தான் உண்மையான விரதம். அது உடம்பை விட மனசுக்கான ஒரு பயிற்சி. வாவ், இந்த விளக்கம் புதுசா இருக்கு. அப்போ ஒரு நாள் மட்டும் இதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்த நாள் பழையபடி இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லையா? பிரயோஜனம் இருக்கு, ஆனா அது ரொம்ப குறைவு. ஒரு நாள் பட்டினி இருந்துட்டு அடுத்த நாள் பழைய உணவு, பழைய கோபம், பழைய பழக்கங்களுக்கு திரும்பினா அந்த பக்தி ஒரு பழக்கமா மாறல. அது ஒரு நிகழ்வா மட்டும் நின்னுடுதுன்னு அர்த்தம். சித்தர்கள் சொன்னதா அவங்க ஆதாரத்துல ஒரு வரி குறிப்பிடப்பட்டிருக்கு. நாள்தோறும் அளவோடு உண்ணுதல் அதுவே நிரந்தர விரதம். சுருக்கமா சொன்னா, ஒரு நாள் விரதம் பக்தியா காட்டும், தினசரி ஒழுக்கம் பக்திய உருவாக்கும். இது உணவுக்கும் பொருந்தும், வாழ்க்கைக்கும் பொருந்தும். கரெக்ட். ஆக பல வருஷ பழக்கத்தை ஒரே நாள்ல மாத்த முடியாதுங்கிறது இப்போ தெளிவா புரியுது. அத உடலுக்கும் மனத்துக்கும் செய்யும் வன்முறைன்னு உங்க குறிப்புல சொல்லி இருக்கிறது எனக்கு ரொம்ப பாதிப்பா இருந்துச்சு. ஏன் அத வன்முறைன்னு சொல்றாங்க? அது கொஞ்சம் கடுமையான வார்த்தை இல்லையா? அது 100% உண்மையான வார்த்தை. அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணம் தெரிஞ்சா நீங்களும் அதை ஒத்துக்குவீங்க. இது வெறும் பழக்கம் மட்டும் இல்ல. உங்க ஆதாரம் சொல்ற ஒரு முக்கியமான வார்த்தை, செல் நினைவு. செல் நினைவு, செல்லுலா மெமரி. ஆமா, அதாவது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு நினைவு இருக்கு. பல வருஷமா நாம சாப்பிடுற சாதம், எண்ணெய், இனிப்புக்கு நம்ம உடம்பு பழகி இருக்கும். நம்ம ஹார்மோன்ஸு, என்சைம்கள், ஏன் நம்ம குடல்ல வாழ்ற கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் கூட அந்த உணவு முறைக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிட்டு ஒரு ஈகோசிஸ்டம் மாதிரி இயங்கிட்டு இருக்கும். ஒரு நிமிஷம், இது கேட்கவே மிரட்டலா இருக்கு. அப்போ நாம திடீர்னு எல்லாத்தையும் நிறுத்தும் போது உடம்புக்குள்ள என்ன நடக்குது? ஒரு போர் மாதிரி ஏதாவது நடக்குமா? போருங்கிறது சரியான வார்த்தை. நீங்க திடீர்னு உங்க உணவு முறையை மாத்தும்போது, உதாரணத்துக்கு கார்போஹைட்ரேட்டை சுத்தமா நிறுத்தும்போது, குடல்ல இருக்கிற அந்த கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் குழம்பி போயிடும். குழம்பி போயிடுமா? ஆமா, நமக்கு பழகிய, நமக்கு தேவையான உணவு எங்கேன்னு அவ மூளைக்கு தொடர்ந்து சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருக்கும். இந்த சிக்னல் தான் நமக்கு கடுமையான பசி, தீராத எரிச்சல், கோவம், தலைவலின்னு வெளிப்படுது. ஓ, அதனாலதான் டயட் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே ரொம்ப எரிச்சலா இருக்கு. அதேதான். இதனாலதான் டயட் ஆரம்பிச்ச 2வது 3வது நாள்லயே நம்மள பல பேர் மன அமைதி எழுந்து இது நமக்கு செட் ஆகாதுன்னு முயற்சியை கைவிட்டுறாங்க. அவங்க தோத்து போறது அவங்களோட மன உறுதியால இல்ல, தங்களோட உடலின் உயிரியல் எதிர்ப்பை புரிஞ்சிக்காததால. நான் கூட ஒரு தடவை முயற்சி செஞ்சப்போ 2வது நாளே தலைவலியும் எரிச்சலுமா இருந்துச்சு. அப்போ என் உடம்புல இருக்கிற பாக்டீரியா தான் என் கூட சண்டை போட்டிருக்குன்னு இப்போ புரியுது. சரி, வேகமா மாத்துறது தவறு, அது ஒரு வன்முறைன்னு புரியுது. ஆனா இந்த படிப்படியான மாற்றம் அது ரொம்ப மெதுவா தெரியுதே. ஒரு கரண்டி சாதத்தை குறைச்சா பெரிய மாற்றம் வந்துடுமா? இவ்வளோ பொறுமையா இருக்க பலருக்கு கஷ்டமாச்சே. இது நடைமுறைக்கு சாத்தியமா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. உடனடி முடிவுகளை பார்த்து பழகின நமக்கு இந்த மெதுவான மாற்றம் சலிப்பா தெரியலாம். ஆனா இது உடலோட சண்டை போடுறதுக்கு பதிலா அதோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி. பேச்சுவார்த்தையா? ஆமா, உங்க குறிப்புகள்ல சொல்ற அந்த படிப்படியான முறை ரொம்ப அறிவியல் பூர்வமானது. முதல் வாரம் 3 வேளை சாப்பாட்டுல ஒரு வேளையில மட்டும் காய்கறிகளை கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிட்டு சாதத்தோட அளவை ஒரே ஒரு கரண்டி குறைக்கிறது. ஒரே ஒரு கரண்டி? ஆமா, இது உடம்புக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்காது. ஏதோ சின்னதா மாறுதுன்னு ஒரு சிக்னலை மட்டும் கொடுக்கும். ஆனா ஒரு கரண்டி அது ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குமா? உடனடியா உண்டாக்காது, ஆனா அது மனசுல ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும்.
என்னால அதை செய்ய முடியுதுங்கிற ஒரு சின்ன வெற்றி அது கொடுக்கும். அந்த வெற்றி தான் அடுத்த கட்டத்துக்கு போக தேவையான நம்பிக்கையை உருவாக்கும். ஓ, இதுல உடல் மாற்றத்தை விட உளவியல் மாற்றம் தான் முக்கியம். கரெக்ட். அப்புறம் 2ஆம் வாரம் இரவு உணவை கொஞ்சம் லேசா மாத்திக்கிறது. இட்லி தோசைக்கு பதிலா காய்கறி சூப் இல்லனா கஞ்சி மாதிரி எளிதா செரிமானமாகிற உணவை எடுத்துக்கிறது. இது செரிமான மண்டலத்துக்கு ஓய்வு கொடுக்கும். சரிதான். அப்புறம் 3ஆம் வாரம் வாரத்துல ஒரு நாள் பழங்கள் காய்கறிகளை பிரதான உணவா எடுத்துக்கிறது. இப்படி படிப்படியா உடலை பழக்கும்போது அந்த செல் நினைவு மெதுவா மாற ஆரம்பிக்கும். குடல் பாக்டீரியாக்களும் புதிய உணவு முறைக்கு தங்களை தயார்படுத்திக்கும். அப்போ இதுல இருக்கிற தத்துவம் என்னன்னா, உடலை எதிரியா பார்க்காம ஒரு நண்பனா பார்த்து அதுக்கு புரிய வைக்கணும், அப்படிதானே? அருமையா சொன்னீங்க. அந்த ஆதாரத்திலிருந்து ஒரு வரி: உடலை வற்புறுத்தினால் அது உடையும், உடலை புரிந்தால் அது மாறும். பல வருஷ பழக்கத்தை உடைக்க முடியாது, அதை படிப்படியாகத்தான் மாற்றியமைக்க முடியும். இங்க உடைப்பதுங்கிற வார்த்தையே தப்பு போல. ஆமா, நாம ஒரு பழக்கத்தை உடைக்க முயற்சிக்கும் போதுதான் அது இன்னும் வலுவா நம்மள பிடிச்சுக்குது. அதுக்கு பதிலா ஒரு புதிய சிறந்த பழக்கத்தை மெதுவா அறிமுகப்படுத்தி பழைய பழக்கத்தோட இடத்தை அது எடுத்துக்க நாம அனுமதிக்கணும். இதுதான் வன்முறை இல்லாத நீடித்து நிக்கிற மாற்றம். இப்போ எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய சித்திரம் கிடைக்குது. எல்லா பாரம்பரிய மருத்துவ முறைகளும், யோகா, சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, ஏன் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னு இப்போ புரியுது. எந்த நோய்க்கு போனாலும் அவங்க முதல்ல சொல்ற அட்வைஸ் சாப்பாட்டை குறைங்க, காய்கறிகளை அதிகம் சாப்பிடுங்கிறது தான். இது ஏதோ ஒரு பொதுவான அறிவுரைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, அது அறிவுரை இல்ல. அது மனித உடலை புரிஞ்சுக்கிட்ட மருத்துவத்தோட அடிப்படை விஞ்ஞானம். ஏன்னா நோய்ங்கிறது மருந்துல தொடங்குறது இல்ல. அது உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி உணவு, குடல், கழிவுங்கிற ஒரு சுழற்சியில தான் தொடங்குது. உணவு, குடல், கழிவு. ஆமா, நாம அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது அது குடலை நிரப்புது. சரியா செரிமானமாகாத வெளியேறாத கழிவுகள் அங்கேயே தங்கி அழுகி ஒரு விதமான விஷம், அதாவது டாக்ஸின்ஸா மாறுது. அந்த விஷம் ரத்தத்துல கலந்து உடம்புல பலவீனமான இடத்துல நோயை வெளிப்படுத்துது. உதாரணத்துக்கு சித்தா, ஆயுர்வேதம் எல்லாம் இதை எப்படி விளக்குது? அவங்களுக்கும் இதே கருத்து தானா? ஆமா, ஆனா அவங்க அதை அவங்களோட மொழியில சொல்றாங்க. ஆயுர்வேதத்துல அக்னின்னு சொல்ற செரிமான சக்தி இருக்கு. நாம அதிகமா சாப்பிடும்போது இந்த அக்னி பலவீனமாயிடுது. இதனால உணவு சரியா ஜீரணமாகாம ஆமம் அப்படிங்கிற ஒரு வித நச்சு பொருளா மாறுது. இந்த ஆமம் தான் எல்லா நோய்களுக்கும் மூல காரணம்னு அவங்க சொல்றாங்க. ஓ, சித்த மருத்துவமும் கிட்டத்தட்ட இதே கருத்து தான் சொல்லுது. சரி, யோகாவுல இதுக்கு என்ன தொடர்பு? அது உடற்பயிற்சி தானே? யோகாவுல இத பிராணன்கிற உயிராற்றலோட தொடர்புபடுத்துறாங்க. வயிறு முழுசா நிரம்பி இருக்கும்போது நம்ம உதரவிதானம், அதாவது டயஃப்ரம், முழுமையா விரிஞ்சு சுருங்க முடியாது. ஆமா. இதனால நம்ம மூச்சு ஆழமில்லாம மேலோட்டமா இருக்கும். ஆழமான மூச்சு இல்லாதப்போ உடலுக்கு கிடைக்கிற பிராணன், அதாவது உயிராற்றல் குறையும். பிராணன் குறைஞ்சா மனம் மந்தமாகும், சிந்தனை தெளிவில்லாம போகும், உடல்ல சோர்வு வரும். அதனாலதான் தியானம் பண்றதுக்கு முன்னாடி வயிறு காலியா இருக்கணும்னு சொல்றாங்களா? அதேதான். அதனாலதான் எல்லா தியான முறைகளும் யோக பயிற்சிகளும் உணவை குறைச்சி வயித்த லேசா வச்சுக்க சொல்றாங்க. இலகுவான வயிறு தான் தெளிவான மனதின் முதல் படி. அப்போ சாப்பாட்டை குறைங்கிறது ஒரு கட்டுப்பாடே இல்ல, அது நம்ம உடலுக்கும் மனசுக்கும் நாமளே கொடுத்துக்கிற ஒரு சுதந்திரம். வாவ்! இப்போ காய்கறிகளோட பங்கு என்னன்னு தெளிவா புரியுது. அது வெறும் வைட்டமின்ஸ், மினரல்ஸ் மட்டும் இல்ல. நிச்சயமா, காய்கறிகள் தான் உடலின் துப்புரவு தொழிலாளிகள். அதுல இருக்கிற நார்ச்சத்து குடல்ல தேங்கி இருக்கிற கழிவுகளை ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சு மலத்தின் வழியா வெளியேத்துது. ஓகே. குடல் இயக்கத்தை சீராக்குது, ரத்தத்தை சுத்தப்படுத்துது. இதனாலதான் மருந்து இல்லாமலே குணமாகிற பாதை முறையான உணவிலிருந்து தொடங்குதுன்னு சொல்றாங்க. ஆக இந்த முழு உரையாடலையும் சுருக்கமா பார்த்தா நீங்க அடுப்பின ஆதாரங்கள் சொல்ற மிக முக்கியமான செய்தி இதுதான் நினைக்கிறேன். உண்மையான நீடிச்சு நிக்கிற மாற்றம்ங்கிறது பயத்தாலேயோ அவசரத்தாலேயோ வர்ற திடீர் கட்டுப்பாடுகள்ல இல்ல. இல்லவே இல்ல. அது நம்ம உடலை புரிஞ்சுகிட்டு அதோட சேர்ந்து படிப்படியா செய்யற வாழ்க்கை முறை மாற்றங்கள்ல தான் இருக்கு. உடலுக்கு எதிரா போராடாம அதோட ஒரு பார்ட்னரா இணைந்து செயல்படுவதுதான் சரியான வழி. கம்ப்ளீட்டா இதுதான் சாரம். இறுதியா அந்த ஆதாரங்கள்ல இருந்த மிக சக்தி வாய்ந்த ஒரு வரியோட இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. மருந்து உடலை குணமாக்கும் என்று நம்பும் உலகத்தில் உணவை சரி செய்தால் உடலே தன்னை குணமாக்கும். இதை விட ஆழமா இந்த விஷயத்த சொல்லிட முடியாது. உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு இறுதி எண்ணத்துடன் இந்த உரையாடலை முடிக்கிறோம். உங்க ஆதாரம் உணவை செல் நினைவு அப்படின்னு சொல்லுது.
ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க தினமும் சாப்பிடுற உணவு மூலமா உங்க உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களுக்கு நீங்க என்ன மாதிரியான நினைவுகளை, என்ன மாதிரியான செய்திகளை பதிவு செய்றீங்க? ஒரு சின்ன உணவு மாற்றத்தின் மூலம் என்ன ஒரு புதிய ஆரோக்கியமான நினைவை உங்க செல்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புறீங்க? யோசிச்சு பாருங்க.